இன்று முழு உலக மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய, குறிப்பாக ஆப்பிரிக்கா கண்டத்திலே வாழக்கூடிய மக்கள் தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய வீர சிங்கம் யார்? இந்த இப்ராஹிம் ட்ரௌரே. இந்த அளவுக்கு மக்கள் இவரை கொண்டாடுவதற்கு இவர் என்ன செய்தார் என்ற எல்லா விடயத்தை தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி கால பகுதியில் ஆப்பிரிக்காவை பல ஐரோப்பிய நாடுகள் காலனித்துவ ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்தது. குறிப்பாக பிரான்சுடைய ஆதிக்கம் தான் மேற்கு ஆப்பிரிக்காவில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1895 வருடம் பிரான்ஸ் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான 8 நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழால கொண்டு வந்தது. இந்த நாடுகள்ல மிக முக்கியமான ஒரு நாடு தான் அப்பர் வோல்டா என்ற நாடு. இந்த அப்பர் வோல்டா என்ற நாடு மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சஹேல் என்ற பகுதிக்கு அண்மையில் அமைஞ்சிருக்குது. சஹேல் என்பது ஆப்பிரிக்காவுடைய 2 கடற்கரைக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த சஹேல் என்பது மேற்குல அட்லாண்டிக் கடல்ல இருந்து கிழக்குல செங்கடல் வரை இருக்கக்கூடிய பகுதி. இதே போல வடக்குல சஹாரா பாலைவனமும் தெற்குல சவன்னா என்ற பிரதேசத்திற்கும் நடுவில் தான் இந்த சஹேல் என்ற பகுதி அமைந்திருக்குது. இந்த சஹேல் என்ற பகுதியில் அதிகமான இயற்கை வளங்களும் கனிம வளங்கள், குறிப்பாக கோல்ட் போன்ற முக்கியமான கனிம வளங்கள் இருக்குது. இந்த சஹேல் என்ற பகுதியில் தான் அப்பர் வோல்டா என்ற நாடும் இருக்குது. 1956 வருஷம் பிரான்சுடைய காலனித்துவ ஆட்சி அப்பர் வோல்டா என்ற நாடுல முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. காலனித்துவம் இல்லாமலாக்கப்பட்டாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை தொடர்ந்து பிரான்ஸ் எடுத்துக்கொண்டு தான் இருந்தது. அதாவது பிரான்சுடைய அடிமைத்துவத்தில் இருந்து இந்த அப்பர் வோல்டா விடுவிக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த நாட்டுடைய கனிம வளங்கள், குறிப்பாக தங்கத்தை பிரான்ஸ் சூறையாடி கொண்டே இருந்தது. 1960 வருஷம் அப்பர் வோல்டாவுக்கு ஜனாதிபதியாக மௌரிஸ் சமியோகா என்பவர் தெரிவு செய்யப்பட்டார். இவர் பிரான்சுடைய கைக்கூலியாக இருந்தார். இவர் பிரான்சுக்கு தனது நாட்டுடைய கனிம வளங்களை அப்படியே கொடுத்து கொண்டிருந்தார். இவருடைய ஆட்சி ஊழல் நிறைந்ததாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் பலவிதமான பஞ்சம் இவருடைய ஆட்சி காலத்தில் நாட்டில் ஏற்பட்டது. அதனால் பொதுமக்கள் இவருடைய ஆட்சியை வெறுத்தார்கள். அப்பர் வோல்டாவுடைய மக்கள் பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்தார்கள். இதனால் 1966 வருஷம் ராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டு இந்த ஜனாதிபதியுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 1966க்கு பிறகு வந்த ஜனாதிபதிகளும் பிரான்சுடைய கைக்கூலியாகத்தான் இருந்தார்கள். எந்த ஒரு முன்னேற்றமும் நாட்டில் ஏற்படல. நாட்டுடைய எல்லா கனிம வளங்களையும் அந்த நாட்டு தலைவர்கள் பிரான்சுக்கே கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கைக்கூலியாக செயல்பட ஆரம்பித்தார்கள். இதனால் நாடு இன்னும் வறுமைக்கு தள்ளப்பட்டது. இது 1983 வருடம் வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. 1983 வருஷம் அப்பர் வோல்டாவில் ஒரு போராளி, ஒரு ராணுவ வீரன், ஒரு போர் வீரன் உருவாகினார். இவர் ராணுவ கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியை அப்படியே கவிழ்த்து இவர் ஆட்சிக்கு வந்தார். இவர் மூலமாக அப்பர் வோல்டா பெரும் முன்னேற்றத்தை அடைந்தது. இவர் வேறு யாரும் இல்ல, இவர் தான் தோமஸ் சங்காரா. இவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய நாட்டை கட்டி எழுப்பினார். பொருளாதாரத்தில் அடிமட்டத்தில் இருந்த நாட்டை மெல்ல மெல்ல உயரத்துக்கு கொண்டு வந்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு லட்சிய பொருளாதாரத்தை இவர் நாட்டிலே உருவாக்கினார். அப்பர் வோல்டா என்ற பெயரையும் மாற்றி புர்கினா ஃபாசோ என்பதாக தன்னுடைய நாட்டுக்கு வைத்தார். இவர் ஆப்பிரிக்காவுடைய ஷெக்வேரா என்றும் அழைக்கப்பட்டார். அந்த அளவுக்கு பல மாற்றங்களை தன்னுடைய நாட்டிலே கொண்டு வந்தார். இவரை பற்றி ஆப்பிரிக்காவில் இருந்த அதிகமான நாட்டு மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். நாட்டிலே இருக்கக்கூடிய கனிம வளங்களை பிரான்ஸ் எடுப்பதை எதிர்த்து பலவிதமான வேலை திட்டத்தை புர்கினா ஃபாசோவிலே தோமஸ் சங்காரா நிலைநாட்டினார். நாட்டிலே இவருக்கு எதிராக இருந்த கிளர்ச்சியாளர்கள் இதே போல வன்முறையிலே ஈடுபடக்கூடியவர்களை ஒடுக்கினார். பெண்களுடைய உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலவிதமான வேலை திட்டங்களையும் தோமஸ் சங்காரா செய்தார். மக்களுடைய வறுமையை ஒழிப்பதற்காக, குறிப்பாக மேற்குலகத்துடைய சதி திட்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக வேண்டி பலவிதமான வேலை திட்டங்களை தோமஸ் சங்காரா எடுத்தார். இவர் ஆட்சிக்கு
நாட்டுக்கு வந்து பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் பிரான்ஸ் அத்துமீறி பலவிதமான கனிம வளங்களை புர்கினோ ஃபாசோவிலிருந்து எடுத்துக்கொண்டிருந்தது. அது எந்த இடம் என்று சொன்னால் மக்கள் வசிக்காத பாலைவன பூமி. இந்த பாலைவன பூமி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த பூமியிலே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் இந்த பிரான்ஸ் சுரண்டி கொண்டிருந்தது. இதை பார்த்த தோமஸ் சங்காரா இதற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தார். வெறுமனமே 15 மாதங்கள்ல அந்த பாலைவன பகுதிகளில் 10.5 மில்லியன் பூக்கன்றுகளை நட்டி அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றி பிரான்ஸ் அந்த இடத்திலும் கனிம வளங்களை எடுப்பதை இவர் தடுத்தார். வெறுமனமே 15 மாதத்தில் 1.5 கோடி பூக்கன்றுகளை நாட்டுவது என்பது சாதாரணமான லேசான விஷயம் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக வேண்டி இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து மேற்குலக சதி திட்டத்திலிருந்து தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு வேலை திட்டத்தை நிறுவினார். இதனால மேற்குலகமே அதிர்ந்து போனது. தனது மக்களுக்காக வேண்டி தனது மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார். இவருடைய சிந்தனை, இவருடைய கொள்கை, இவருடைய பேச்சு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு மத்தியிலே காற்றை போல பரவ ஆரம்பித்தது. இதனால யூரோப்புக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியாக மாறியது. குறிப்பாக பிரான்ஸ் கனிம வளங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. 1987 வருடம் அக்டோபர் 15ஆம் தேதி தன்னுடைய நெருங்கிய நண்பரின் மூலமாக தோமஸ் சங்காரா படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கு பின்னால் இருந்தது பிரான்ஸ் தான் என்று பல ஆதாரங்கள் வெளியாகின. இவர் மரணிப்பதற்கு முன்னால ஒரு தடவை மக்களை சந்தித்து பலவிதமான ஆச்சரியமான கருத்துக்களை சொன்னார். என்ன, நாம் மக்களுக்காக வேண்டி பாடுபடுகிறோம், எம்மை அழிப்பதற்காக வேண்டிய சூழ்ச்சியாளர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், முனைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அழிக்கப்பட்டாலும் நம்முடைய சிந்தனை, நம்முடைய கொள்கைகள் அழிக்கப்படாது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த புர்கினோ ஃபாசோ மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளுடைய கனிம வளங்களும் எமக்கு தான் சொந்தம். நாம் யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது. நாம் இழந்தாலும், நாம் கொல்லப்பட்டாலும் நம்முடைய சிந்தனைகள் கொல்லப்படாது என்ற பல ஆச்சரியமான கருத்துக்களை இவர் சொல்லி இருந்தார். இவருடைய தியாகத்தை இன்றும் மக்கள் மறக்கவில்லை. அதிகமாக இவருடைய தியாகத்தை மக்கள் இன்றும் ஞாபகப்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த தோமஸ் சங்காரா மரணித்து கொல்லப்பட்டு ஒரு வருடத்துக்குள்ளால புர்கினோ ஃபாசோவில் இன்னொரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தெரியாது நான் தான் அடுத்த தோமஸ் சங்காரா, நான் தான் அடுத்த ஆப்பிரிக்காவுடைய செக்வாரா என்பது அந்த குழந்தைக்கு தெரியாமல் இருந்தது. அந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது. தற்பொழுது யாரை தலையில் தூக்கி வைத்து ஆப்பிரிக்கா மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, முழு உலகமும் குறிப்பாக மேற்குலகம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறதோ, அந்த வீர சிங்கம் இப்ராஹிம் ட்ரோரே தானது. 1988 வருடம் புர்கினோ ஃபாசோவிலே இருக்கக்கூடிய பொண்டோ குயில் என்ற இடத்திலே இப்ராஹிம் ட்ரோரே பிறக்கிறார். தன்னுடைய ஆரம்ப கல்வியை சொந்த ஊரிலே பயின்றதற்கு பிறகு மேற்கல்வியை படிப்பதற்காக வேண்டி நகரத்துக்கு செல்கிறார். 2006 வருஷம் ஓவா கட்டோகா என்ற யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி தன்னுடைய பட்ட படிப்பையும் படிக்கிறார். 2009 வருடம் தன்னுடைய பட்ட படிப்பை நிறைவு செய்ததற்கு பிறகு ராணுவத்தில் இப்ராஹிம் ட்ரோரே இணைகிறார். தன்னுடைய திறமையை ராணுவத்திலே வெளிப்படுத்தி மேல் அதிகாரிடத்திலே தனி இடத்தை பிடிக்கிறார். அதற்கு பிறகு மொரோக்கோவிற்கு விமான பயிற்சிக்காக வேண்டி சென்று அங்கும் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுகிறார். 2014 வருடம் ராணுவத்தில் லெப்டினன்ட் என்ற பதவியும் இப்ராஹிம் ட்ரோரேவுக்கு கிடைக்கிறது. 2018 வருடம் வடக்கு மாலியில ஐக்கிய நாடுகளுடைய அமைதி காக்கும் படையிலும் சேர்ந்து பணியாற்றுகிறார். தீவிரவாதிகளுடைய போராட்டத்தை எதிர்த்து முன்னின்று அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார். 2019 வருடம் புர்கினோ ஃபாசோவுடைய வடக்கு பகுதிக்கு இவர் தலைமை தாங்கினார். இந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சி நாட்டுக்குள்ளால் வெடித்தது. தன்னுடைய திறமையின் மூலமாக அந்த கிளர்ச்சியை அடியோடு இல்லாமலாக்கினார். இதன் காரணமாக ராணுவத்தில் கேப்டன் என்ற பதவிக்கு இப்ராஹிம் ட்ரோரே உயர்த்தப்பட்டார். 2020க்கு பிறகு கிளர்ச்சியாளர்களுடைய ஆதிக்கம் புர்கினோ ஃபாசோவிலே அதிகரிக்க ஆரம்பித்தது. 2021 வருடத்துடைய கடைசி பகுதியில் இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக வளர ஆரம்பித்தது. இதனால நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் புர்கினோ ஃபாசோவுடைய மொத்த ஜனத்தொகையில் காவாசி பேர் சாப்பாடு இல்லாமல் பட்னி நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கிளர்ச்சியாளர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி கிராமப்புறங்களில் சுதந்திரமாக இவர்கள் சுற்றித் திரிய ஆரம்பித்தார்கள். அதிகமான வன்முறைகள் நாட்டுக்குள்
நாட்டுக்குள்ளால் வெடிக்க ஆரம்பித்தது. இந்த கிளர்ச்சியாளர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வருவதற்காக வேண்டி இப்ராஹிம் ட்ரௌரே பலவிதமான வேலை திட்டங்களை நிறுவினார். இதற்கு பிறகு 2022 வருடம் ஜனவரி மாதம் டமீவா நாட்டிலே ராணுவ புரட்சி ஏற்படுத்தி அந்த சிவில் அரசையும் வீழ்த்தி ஆட்சியை பிடித்தார். இவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாட்டுடைய பாதுகாப்பை நான் வலுப்படுத்துவேன், உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் இவர் சொன்னதற்கு இடங்க மாற்றமாகவே செயல்பட்டார். தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி இவர் நாட்டிலே ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்தார். அந்த நாட்டுடைய ராணுவத்திற்கு சரியான மதிப்பை, கண்ணியத்தை, கௌரவத்தை டமீபா கொடுக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் முக்கியமான ஒரு ராணுவ குழு படுகொலை செய்யப்பட்டது. இது நாட்டு மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்ராஹிம் ட்ரௌரேயுடைய தலைமையில் ஒரு ராணுவ குழு இந்த டமீபாவுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி புரட்சியை ஏற்படுத்தி டமீபாவுடைய ஆட்சியை கவிழ்த்து இப்ராஹிம் ட்ரௌரே புர்கினோ ஃபாசோவுடைய ஜனாதிபதியாக தன்னுடைய 34வது வயதிலே பதவியேற்றார். 2022 செப்டம்பர் 30 புர்கினோ ஃபாசோவுடைய ஜனாதிபதியாக இப்ராஹிம் ட்ரௌரே தெரிவு செய்யப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய வயது வெறுமனவே 34. ஒரு சாதாரண போர் வீரன் தன்னுடைய 34வது வயதில் எப்படி அரியணை ஏறினான், ஜனாதிபதியாக ஆனான் என்று மேற்குலகத்துக்கு மத்தியிலே பெரும் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த இப்ராஹிம் ட்ரௌரேயுடைய சிந்தனை, இவருடைய பேச்சு, இவருடைய கொள்கை ஆப்பிரிக்காவுக்கு மத்தியிலே பரவ ஆரம்பித்தது. மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய நம்பிக்கை இப்ராஹிம் ட்ரௌரே அவர்கள் விதைத்தார்கள். மக்கள் இவரை அதிகம் நேசிக்க ஆரம்பித்தார்கள். காரணம் என்ன? இப்ராஹிம் ட்ரௌரேயுடைய தோற்றத்திலே தோமஸ் சங்காராவை புர்கினோ ஃபாசோவுடைய மக்கள் பார்த்தார்கள். புர்கினோ ஃபாசோவிலே தோமஸ் சங்காரா எந்த விடயத்தை ஆரம்பித்து வைத்தாரோ அதை இப்ராஹிம் ட்ரௌரே நிறைவு செய்வார், முடித்து வைப்பார் என்று எல்லா மக்களும் நம்ப ஆரம்பித்தார்கள். ஜனாதிபதியாக பதவியேற்ற சில தினங்களிலே பல ஆச்சரியமான வேலை திட்டங்களை புர்கினோ ஃபாசோவில் இப்ராஹிம் ட்ரௌரே ஆரம்பித்தார். நாட்டிலே இருக்கக்கூடிய கனிம வளங்களை, தங்கத்தை ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பிரான்ஸ் சுரண்டி கொண்டிருந்தது. இதற்கு ஒரு முடிவை கட்டினார். நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பிரான்ஸை இப்ராஹிம் ட்ரௌரே கண்டித்தார், எச்சரித்தார். பிரான்சுடைய, அமெரிக்காவுடைய படைகளை தன்னுடைய நாட்டிலிருந்து இவர் வெளியேற்றினார். தன்னுடைய எதிர்ப்பை நேரடியாக இவர் வெளிப்படுத்தினார். அருமையானவர்கள், ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் செல்வம் இருக்கக்கூடிய நாடுகள் தான். அந்த செல்வங்களை ஐரோப்பிய நாடுகள் கைப்பற்றுவதனால் தான் இன்றும் வறுமை கோட்டுக்கு கீழால இந்த ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கின்றன. இல்லாவிட்டால் ஐரோப்பாவை விட செல்வம் படைத்த நாடாக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் ட்ரௌரேயுடைய ஆச்சரியமான பேச்சு தான் ஆப்பிரிக்காவை மக்கள் மறந்துவிட்டார்கள், ஐரோப்பியர்களுடைய அடிமைகளாக ஆப்பிரிக்கர்கள் இருக்கிறார்கள் என்று இன்னும் ஐரோப்பியர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், தங்கம் போன்றவைகள் ஆப்பிரிக்கா நாட்டு மக்களுக்கு தான் சொந்தம். இனி யாரும் அதை சூறையாட முடியாது. இனி ஆப்பிரிக்கா மேற்குலகத்திற்கு அடிமை கிடையாது. ஐக்கிய ஆப்பிரிக்கா என்ற ஒரு வல்லரசை நாங்கள் ஆப்பிரிக்காவிலே உண்டு பண்ணுவோம் என்று சூளுரைத்தார், சவால் விட்டார், தன்னுடைய கர்ஜனையை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, முழு ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய பிரான்சுடைய, அமெரிக்காவுடைய, யூரோப்புடைய படைகள் உடனடியாக நம்முடைய நாடுகளை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் நேரடியாக எச்சரித்தார். இந்த இப்ராஹிம் ட்ரௌரேயுடைய ஆச்சரியமான பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பிரிக்கா முழுக்க காற்றை போல பரவ ஆரம்பித்தது. இப்ராஹிம் ட்ரௌரேயுடைய தாக்கம் பக்கத்து நாடான மாலியிலும் பரவ ஆரம்பித்தது. 2021 வருடம் மாலியில் ராணுவ புரட்சி ஏற்படுத்தப்பட்டு அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக அசீம் கோய்டா என்பவர் தெரிவு செய்யப்பட்டார். இவர் தன்னுடைய முழு ஆதரவையும் இப்ராஹிம் ட்ரௌரேவுக்கு செலுத்தினார். இப்ராஹிம் ட்ரௌரேயுடைய சிந்தனை, இவருடைய கொள்கையை பெரிதும் அசீம் கோய்டா அவர்கள் மதித்தார். இதன் காரணமாக மாலியிலே இருந்த பிரெஞ்சு, அமெரிக்கா படைகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டது. மாலியில் அரச மொழிகளில் ஒன்றாக பிரெஞ்சு மொழியும் காணப்பட்டது. இதை மாலியுடைய அரசாங்கம் முழுமையாக நீக்கிவிட்டது. இப்ராஹிம் ட்ரௌரேயுடன் மாலியுடைய ஜனாதிபதி அசீம் கோய்டாவும் கைகோர்த்தார். இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் ட்ரௌரேயுடைய சிந்தனை நைஜரிலும் பரவ ஆரம்பித்தது. இந்த நைஜரிலும் பிரான்சுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இந்த நைஜரிலே இருக்கக்கூடிய கனிம வளங்களை பிரான்ஸ் சுரண்டி கொண்டிருந்தது. குறிப்பாக யுரேனியம் இந்த நைஜரில் தான் அதிகம் காணப்பட்டது. இதை பிரான்ஸ் தான் எடுத்துக்கொண்டிருந்தது. இதன் காரணமாக நைஜர் மிகப்பெரிய வறுமை நாடாக மாறியது. இப்ராஹிம் ட்ரௌரேயுடைய இந்த சிந்தனைகள் நைஜர் நாட்டு மக்களுக்கு மத்தியிலும் பரவ ஆரம்பித்து அவர்கள் இந்த பிரான்ஸ் படைக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள். புரட்சிகளை ஆரம்பிக்க ஆயத்தமானார்கள். தனது நாட்டிலிருந்தும் இந்த பிரான்சுடைய படையை, மேற்குலக சதி திட்டங்களை இல்லாமலாக்க வேண்டும், மேற்குலக படைகளை விரட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த மனிதர்களுடைய கொள்கைக்கு அந்த நாட்டு ராணுவமும் களம் இறங்கியது. இந்த சந்தர்ப்பத்திலே நைஜருடைய தலைவராக, ஜனாதிபதியாக இருந்தது முஹம்மத் மக்சூம் என்பவர். இவர் பிரான்சுடைய கைக்கூலியாகத்தான் செயல்பட்டார். இவருடைய
இந்த சிவில் ஆட்சியை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி நைஜரிலே பெரும் ஒரு போராட்டம் ஏற்பட்டது. 2023 ஜூலை 26ஆம் தேதி அப்துல் ரஹ்மான் ஷியானி என்பவர் ராணுவ புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றினார். இவரும் இப்ராஹிம் ட்ரோரேயுடைய சிந்தனையை மதித்தார், அவருக்கு சார்பாக செயல்பட ஆரம்பித்தார். அப்துல் ரஹ்மான் ஷியானி நைஜரில் பதவியேற்று ஒரு வாரத்துக்குள்ளால அமெரிக்காவுடைய பிரான்சுடைய படை நைஜரை விட்டு வெளியேறியது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் ட்ரோரேயுடைய பலம் ஆப்பிரிக்காவிலே அதிகரிக்க ஆரம்பித்தது. தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நாடுகளும் இப்ராஹிம் ட்ரோரேயுடன் கைகோர்த்தன. இந்த 3 நாட்டு தலைவர்களும் சேர்ந்து ஆப்பிரிக்காவை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று உறுதி பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதற்கு பிறகு ஆப்பிரிக்காவுடைய கனிம வளங்களை யாருக்கும் தொடவிட மாட்டோம் என்றும் உறுதியளித்தார்கள். இந்த 2 நாடுகளுடன் இந்த போராட்டம் முடிவடைய போவதில்லை. அதிகமான ஆப்பிரிக்காவுடைய நாடுகள் இவர்களுடன் இணைய போகிறது. குறிப்பாக ஆப்பிரிக்காவை மேற்குலகத்திடத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி அனைவரும் இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இன்று ஆப்பிரிக்காவுடைய பல நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இப்ராஹிம் ட்ரோரேயுடைய கொள்கை, அவருடைய சிந்தனை பரவலாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது இப்ராஹிம் ட்ரோரே மட்டுமல்ல, யாரெல்லாம் இவர்களுடன் சேர்கிறார்களோ இவர்களெல்லாம் பெரும் ஒரு படையாக உருவாகி அந்த யூரோப்புடைய காலனித்துவத்திலிருந்து முழு ஆப்பிரிக்காவை மீட்டெடுப்பதற்காக வேண்டி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுமுனையில் அமெரிக்காவோ பிரான்சோ மேற்குலகமோ இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். பலவிதமான சதி திட்டங்களை தீட்டுவார்கள். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனவே இது போன்ற பல சுவாரஸ்யமான உலகம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.